Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சுரக்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சுரக்காயை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ இதே மாதிரி நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லாத்தையும் தோலை சீவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்னு தோணும். அதனால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோலை சீவி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி இது இருக்குல்ல, நாங்கள் இதை கிஸ்னி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. ஸோ இதில் பெரிய பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் இருக்கிறதுலையே எது பெரிய பல்லாக இருக்கோ அதில் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் அந்த பெரிய பல்லில் துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காயே பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை சாப்பிடுவாங்க விரும்பி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த குழம்பு நம்ம பருப்பு உருண்டை குழம்புலாம் எப்படி உருண்டை உருண்டையாக இருக்கும்ல, சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த குழம்பையும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம கையால் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். சாறு எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் ரெசிபி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கையால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சுரக்காய் நம்ம துருவிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த ஜூஸை நீங்கள் தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே ஜூஸை தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால் இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற எல்லா தண்ணியுமே பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜல்லடையில் நீங்கள் பிழிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பிழியாது, கண்டிப்பாக பிழியாது. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் சும்மா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அதிகமாக தண்ணி பிழிஞ்சு வரவே வராது, காவாசி மட்டும்தான் பிழிஞ்சு வரும். நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா தண்ணியுமே பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் ஜல்லடையில் பிழிஞ்சுமே பாருங்கள் தண்ணி வரவே இல்லை பார்த்தீங்களா அந்தளவுக்கு. அதே நான் பிழிஞ்சதை கையால் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள், இன்னும் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. அதனால் நீங்கள் இதே மாதிரி கையாலே நீங்கள் எல்லா சுரக்காய் துருவலையுமே கையால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எவ்வளோ ஜூஸ் அதுலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலரை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோக்கா காரமாக இருக்காது. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. ஓமம் இருக்குல்ல, அதை கையால் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ அடுத்து கரெக்டாக வந்து நான் அரை கப் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக அரை கப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் அரைவாசி கொட்டிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் கையால் இந்த துருவல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நமக்கு வந்து சுரக்காய் தான் இருக்கணும், கால்வாசி தான் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிச்சம் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த கடலை மாவையுமே நான் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் வந்து சும்மா மேலாக்க பிசைஞ்சாலே போதும், ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே உருண்டைகளாக வந்து உருண்டை பண்ணுறதுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். வரலை அப்படின்னா திரும்ப கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்துட்டு நீங்கள் வந்து திரும்ப மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் உருண்டை வருதா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அரை கப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கால்வாசி அதிலே வந்து உருண்டைகள் பண்ணுறதுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து உருண்டை வருது. அதனால் இதுக்கு மேலே நான் வந்து கடலை மாவும் சேர்க்கலை. லாஸ்ட்டில் வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் ஏன் உப்பு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, முன்னாடியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீர் நிறையா, அதுலேருந்து தண்ணி நிறையா வரும் இல்லையா, அதனால தான் லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உருண்டைகளாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே உருண்டைகளை வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செஞ்சுருக்கேன்னு? அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றொன்னா வந்து எண்ணெயில் போட்டுட்டு மொத்தமாக ஒரு 4-5 பீஸ் அந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே எல்லாத்தையுமே வந்து ஒன்றொன்னா போட்டு எண்ணெய் வந்து தெறிக்காமல் கையில் வந்து சுடாமல் நீங்கள் வந்து பார்த்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோவை வந்து கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கிறேன். ரொம்ப கேஸை வந்து ஃபுல்லுலையும் வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்மிலையும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக வச்சு நீங்கள் எண்ணெய் வந்து சூடானாலுமே நம்ம பொரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயுமே வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து மேலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக தெரியும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சிம்மிலேயே வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்பவே சூடாயிரும் இல்லையா, கொதிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே வந்து நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும். நீங்கள் அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்று விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பக்கமும் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை மிக்சரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் சும்மா இப்படி போட்டு இப்படி ஒரே ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 பெரிய ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மிக்சரில் வந்து என்ன செய்யணுன்னா, 3 தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா ரெட் கலரில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டொமேட்டோ கெச்சப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அழகாக இருக்குது பார்த்திங்களா? இப்போ ஒரு நான்ஸ்டிக்கில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க.
இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம அந்த அரைச்சோம் பார்த்திங்களா வெங்காயம், அதை வந்து போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், இந்த பாருங்கள் இதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 இந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நம்ம கடலை மாவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். கரெக்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முந்திரி பருப்போ இல்லை நிலக்கடலை பவுடரோ வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இந்த கடலை மாவு வச்சே நம்ம வந்து சமாளிச்சிடணும். இந்த குழம்பு வந்து கடலை மாவு வச்சு தான் செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, எதுவுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அரைக்கலை, எல்லாத்தையும் நம்ம பச்சையாக போட்டு அரைச்சனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அந்த மிக்சர் பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக இதை வந்து வேக விட்டுக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா உருண்டை, அது பார்த்தீங்களா உள்ளேருந்து சூப்பராக வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்களேன், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பஜ்ஜிலாம் சாப்பிடுவோம்ல சேம் அதே மாதிரி இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்க்காமல் நம்ம வந்து சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அந்த ஜூஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸுமே நமக்கு நல்லது தான் சாப்பிட்டா, அதனால் அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், இந்த குழம்புலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஜூஸில் சப்போஸ் உங்களுக்கு அந்த விதை ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழம்பு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக நம்ம செய்ய போகிறோம் இல்லையா குழம்பு, அதனால் நல்லா வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க இந்த குழம்ப. உடனே வந்து இந்த உருண்டைகளை வந்து சேர்க்காதீங்க. லாஸ்ட்டாக நம்ம குழம்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இந்த உருண்டைகளை வந்து நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மறுபடியும் 2 நிமிஷம் வேக வைக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே உருண்டைகளை போடாதீங்க, இல்லைன்னா அது எல்லாமே குழஞ்சி குழம்புல போயிடும். குழம்பு நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும், வேக விட்டுறணும். சிம்மில் தான் வைக்கணும், ஃபுல்லில் வைக்கக்கூடாது. லாஸ்ட்டில் தான் இந்த உருண்டைகளெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து கேஸை ஆஃப் பண்ணிடணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைக்காதீங்க, கேஸை சிம்மில் வச்சே வந்து நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கர்னா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.